பழமொழிகள் சில நேரத்தில் அப்படியே லைஃபுக்கு பொருந்தும். அப்படின்னா நம்ப முடியாத நம்மால அப்படித்தான் புதுமை டைரக்ஷனில் எக்ஸ் ஒய்ஃப் தனக்கு துணைவியாக வைத்திருந்த டிவி ஆக்டரை விரட்டி விட்டுட்டார். ஆனால் நடிகர் இப்போ சேஃப். என்னன்னா, நடிகை பேரில் இருந்த சொத்துல பாதியை அமுக்கிட்டாராம். கம்ப்ளைண்ட் பண்ணா அவர் உங்களுக்கு என்ன உறவுன்னு கேட்டால் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை என்றதால அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட நிலையில் இருக்காங்க அந்த நடிகை. ராஜமௌலி டைரக்ஷனில் உருவாகி வரும் பாகுபலி படத்தின் 2ஆம் பகுதிக்கு மிகுந்த எதிர்பார்ப்பு கிளம்பியிருக்கு. விறுவிறுப்பாக வேலை செஞ்சுட்டு வந்த இந்த படத்தோட டீம் இப்போ ஷாக்கில் இருக்கான். காரணம், படத்தோட கொஞ்சம் சீன்ஸ் நெட்டில் வந்துடுச்சு. இதனால செம்ம டென்ஷனில் இருக்காராம் டைரக்டர். அமலா பால் தனுஷ் ஜோடி வேலையில்லா பட்டதாரி படத்தில் ஃபர்ஸ்ட் சேர்ந்தாங்க. அப்புறம் தனுஷ் தான் ப்ரொடியூஸ் பண்ண அம்மா கணக்கு படத்தில் அமலா பால் நடித்தாங்க. இப்போ வெற்றிமாறனின் வடசென்னை படத்தில் தனுஷ்க்கு ஜோடியாக நடித்து வரும் அமலா பால் அடுத்து சௌந்தர்யா ரஜினிகாந்த் டைரக்ட் பண்ணும் வேலையில்லா பட்டதாரியின் 2ஆம் பாகத்திலும் தனுஷுக்கு பேராக நடிக்க இருக்காங்களாம். இந்த ஜோடி லேஸ்ல பிரியாது போல என்கிறது கோலிவுட் வட்டாரம். டைரக்டர் செல்வராகவன் ஒரு ஸ்டோரியை இளைய தளபதி கிட்ட சொல்ல, எனக்கு ஸ்டோரி பிடிச்சிருக்குன்னு மட்டும் சொல்லிட்டு அப்புறம் வேற எந்த பதிலும் சொல்லலையா. அதே கதையை சூர்யாவை பார்த்து சொல்ல உடனே டேட்ஸ் கொடுத்துட்டாராம் அவரு. மற்றபடி ஒன்றும் இல்லைன்னு சொல்லி வருகிறாராம் டைரக்டர் செல்வராகவன். தெலுங்குல ஹிட்டான படம் சனம். இந்த படத்தை தமிழில் ரீமேக் பண்ணுறாரு விஜய் ஆண்டனியின் சைத்தான் பட டைரக்டர். இந்த படத்தில் நடிக்க ஏற்கனவே சிபிராஜ், ரம்யா நம்பிசன், சதீஷ் கமிட் ஆகியுள்ள நிலையில் இப்போ வரலட்சுமி சரத்குமாருக்கு முக்கிய கேரக்டராம். படத்துக்கு தமிழ் தலைப்பு ஆராய்ந்து வருகிறதாம் படக்குழு. தொடர்ந்து ஹிட் படங்களை கொடுத்து வந்த விஜய் ஆண்டனியோட சைத்தான் எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் பண்ணியிருக்க. இப்போ பார்த்த சைத்தான் படம் ரைட்டர் சுஜாதாவோட ஆ என்ற த்ரில்லர் நாவலை மையமாக கொண்ட செய்தி தெரிய வர, சுஜாதாவின் ரசிகர்கள் விஜய் ஆண்டனியை வறுத்தெடுத்து விட்டனர். வேறு வழியில்லாமல் சுஜாதா குடும்பத்தை சந்தித்த விஜய் ஆண்டனி ஒரு அமௌண்ட் செட்டில் பண்ணிட்டு இப்போ வெளியிடப்பட்டுள்ள சைத்தான் படத்தின் புதிய போஸ்டரில் சுஜாதாவோட பெயரையும் இடம்பெற செய்துள்ளாராம். பின்ன சுஜாதா ரசிகர்கள்லாம் சும்மாவா?